ஹாய் ஆல் தேர்ஸ்டே மார்னிங் ஒரு 2-3 டேஸாக செம்ம கோல்ட் அண்ட் ஃபீவர். ஸோ இன்றைக்கி தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆனதுனால சரி திருப்பியும் நம்மளோட அந்த குக்கிங் இதை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிடணும்னு ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு தெரியல இந்த பெங்களூரில் எதுக்கு தான் இவ்வளோ குளிருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. நான் ஊருக்கு போயிட்டு வந்தால் கொஞ்சம் இங்கே அடாப்ட் ஆக கஷ்டப்படுவேன். இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் சாம்பார் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் தான் செஞ்சுருந்தேன். மார்னிங் வந்து ஸ்ட்ராபெரி போட்டு ஓட்ஸ் செஞ்சுருந்தேன். இது வந்து நேற்று எங்கள் அத்தைக்கிட்ட பேசும்போது அவங்க இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை செஞ்சிருந்தேன்னு சொல்லி ஞாபகப்படுத்திட்டாங்க. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லி செஞ்சுட்டேன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து எங்கள் அம்மாயோட நினைவு நாள். நம்ம வளர்ந்துட்டு வரும்போது லைஃப்பில் வந்து ஃபஸ்ட்டு இழப்பாக எதை பார்ப்போம்னா நம்ம தாத்தா பாட்டி இழக்கிறது தான். அதுவும் அவங்க இனிமேல் இல்லை, அவங்களோட நினைவுகளோட மட்டும்தான் நம்ம வாழ போகிறோன்னு ஏற்றுக்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய கஷ்டமான விஷயம். அதுவும் இப்போ என் பையனை எங்கள் அப்பா அம்மா கொஞ்சும்போது பார்த்தா நான் ரொம்ப ரொம்ப எங்கள் அம்மாயி தாத்தாவை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஏதாச்சும் பண்ணி திருப்பியும் நம்ம அந்த ஒரு காலத்துக்கு போயிட முடியாதான்னு மனசு அப்படியே ரொம்ப தவிக்கும். என்ன பண்ணுறது, லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன் இல்லையா? எங்கள் வீட்டில் வந்து மற்ற எல்லா மளிகை சாமானும் காலியாகிற மாதிரி ஓட்ஸும் காலியாகிடும். நான் இவ்வளோ பெரிய பேக் வாங்கினாலும் எனக்கு 1 மந்த் தான் வரும். ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஓட்ஸ் மட்டும்தான் பிடிக்கும். காலையில் என்ன சாப்பாடு வேணும்னு எப்போ கேட்டாலும் ஓட்ஸ் தான் கேட்பாரு. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்ட்ராபெரி போட்டு கொடுக்கலாம்னு சொல்லி ஸ்ட்ராபெரி இது பண்ணிட்டு இருந்தேன். ஆதிரன் ஊருக்கு போனான்னா அவனுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து கம்மியாயிடும். ஸோ இங்கே வந்தோடனே நாங்கள் அந்த ஃப்ரூட்ஸில் தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆதிரனுக்கு ஓட்ஸில் பால் ஊற்றுனா பிடிக்காது. என் வீட்டுக்காருக்கு ஓட்ஸில் பால் ஊற்றுனா மட்டும்தான் பிடிக்கும். சரி இன்னைக்கு கொஞ்சம் சலுப்பு போட்டுட்டு ஆதிரனுக்கும் அவருக்கும் ஒன்றா செஞ்சுட்டேன். உடனே கோச்சிக்கிட்டு நீ ஏன் பால் ஊற்றி ஓட்ஸ் செய்யலைன்னு சொல்லி சின்ன பிள்ளை மாதிரி கோச்சிக்கிட்டாரு. சரி இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டேன். ஓகே, இனிமேல் வந்து என் ஹஸ்பண்டுக்கு இது பிடிக்காது, என் பையனுக்கு இது பிடிக்காதுன்னு தனித்தனியாக சமைக்கிற ஏரா வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு எனக்குன்னு நான் இன்றைக்கி ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன். மோஸ்ட் ஆஃப் நாங்கள் ஆதிரன் முன்னாடி இது பிடிக்காது அது பிடிக்காதுன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிப்போம். எல்லாமே அவனுக்கு கொடுக்க தான் ட்ரை பண்ணுவோம். நேற்று கூட அவகேடோ சாப்பிட்டான். ஸோ ஃப்ரூட்ஸில் தான் நாங்கள் நிறையா ஃபோக்கஸ் பண்ணி அவனுக்கு கொடுப்போம்.